வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப் தான் சொல்லணும். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சரி, இப்போ வாங்க இந்த ஆப் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த ஆப்பில் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் ஆகும் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் ஆகிக்கணும் நண்பா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் நம்ம சேனலோட நியூ வியூவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஓகே நண்பா, நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணுறதா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஆப்போட சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் யூசிங் கூகுள்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்கள் ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன் நண்பா. நான் வந்து இப்போ என்னோட ஜிமெயில் கொடுத்து நான் வந்து சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து என்னோடய ஜிமெயில் வந்து நான் வந்து கொடுத்துறேன் நண்பா. ஜிமெயில் கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ஆப் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோட் வந்து கேட்டிருப்பாங்க. ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ட்ராகி தான் இருக்கும். அப்படி என்ட்ராகாமல் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரிய ரெஃபர் கோடை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து உங்கள் டேட்டா பற்றி கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக வந்து கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க இல்லை வேலை பார்க்கலாம், ஸோ என்ன பண்ணுறீங்க அதை கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து பார்த்தா உங்கள் லொக்கேஷன் கேட்டிருப்போம். உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அது வந்து கிளிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் நண்பா. ஓகே நண்பா, நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி முடிச்சு வரை இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து சைன் அப் பண்ண சாவி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வரைக்கும் தந்துடுவாங்க. அந்த 5 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பில் வந்து அங்கே வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, உங்கள் ஆப்போட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்னு சொல்லி கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா ஆப் வந்துகிட்டே தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆப்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கண்ட் ஆப் இருக்குது. நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெய்லி கண்ட் ஆப்பை நீங்கள் வந்து பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து தர மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் அவங்க சொன்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினா அதுக்கான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க நண்பா. இதே மாதிரி நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா ஏர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆப்ஷன் இருப்பாங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா உங்களுக்கான ரெஃபர் லிங்க் தந்துருவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் லிங்க் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா வந்து ஆட் பண்ணி விட்றாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா ஏர்ன் பண்ணிக்கிறேன் நண்பா. அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஏர்ன் பண்ணலாம். அப்படி இப்படி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேஷ்பேக்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமேசான் ஸோ அது மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் தரதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து யாருமே ட்ரை பண்ணாதீங்க நண்பா. ஸோ நீங்கள் வந்து ஒன்றா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். அப்போலாம் நீங்கள் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி மட்டும் ஏர்ன் பண்ணிக்கணும் நண்பா. ஏர்ன் பண்ண அமௌண்ட் நீங்கள் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா வேலட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீடம் பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறீங்க. இந்த ஆப்பில் வந்து மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நண்பா. நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து மினிமம் 50 ரூபா என்ட்ரு பண்ணினா 50 ரூபா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடம் நம்பர் கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்ருவாங்க நண்பா. அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் வந்து 50 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து எவ்வளோ வச்சுருந்தா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தா 100 ரூபா வச்சுருந்தா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி 250 ரூபா வச்சுருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி 500 ரூபா வச்சுருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1000 ரூபா வச்சுருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு ரீடம் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணி விட்றா சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ வித்ட்ரா ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன் டைம் படித்து பார்த்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறங்க. அமௌண்ட்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிசீவ் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி பிடிக்காத இக்னோர் பண்ணிக்கிறங்க நண்பா. ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தமைக்கு நன்றி நண்பா.